எலும்போட சப்போர்ட்ல தான் உங்க பல்லே போய் பிடிமானமா நிக்குது ஸ்ட்ராங்கா. ஸோ அப்படி அந்த போன்லெஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஒரு ஒரு கம்பி இருக்கு. அத வந்து நம்ம ஃப்ளோர்ல வந்து ஒரு மணல்ல வந்து ஊண்டி வச்சிருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் மணல்ல நீங்க எடுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கும். கீழ இன்னும் கொஞ்சம் மணல் எடுக்கிறப்போ அது லைட்டா ஷேக் ஆகுமா? ஸோ அதோட டிப்புக்கு போக போக என்ன ஆகும்? அது வந்து அது நல்லா ஷேக் ஆயி ஒரு ஸ்டேஜ்ல விழுந்துரும். ஸோ அதே மாரி தான் நம்மளோட டூத்தும். அந்த மணல் நான் சொன்னது தான் வந்து அந்த ஆல்வியார் போன் நீங்க கன்சிடர் பண்ணணும். அந்த ஸ்டிக் தான் நம்மளோட டூத். ஸோ அந்த போன்லெஸ் ஆக ஆக அந்த மணல் எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறப்போ அது லைட்டா ஷேக் ஆகுதோ, அதே மாரி நம்ம பல்லும் ஷேக் ஆக போகுது. ஸோ இந்த மாரி ஷேக் ஆறப்போ என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல அந்த பல்லு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற பல்லு கொஞ்சம் விலகி அதோட பொசிஷன்லேருந்து விலகி வரும். ஸோ அப்பதான் வந்து அந்த கம்ஸ்க்கு பல்லு 2 பல்லுக்கு நடுவுல கம்ஸ் வந்து இறங்குறது, அல்லது வந்து பல்லு வந்து ஸ்ட்ரெய்ட்டா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மாரி விலகி எத்திக்கிட்டு வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ப்ரொக்ளைன்டா எஸ்பெஷலி மேல் பல்லு, கீழ் பல்லு அப்படிலாம். ஸோ அந்த மாரி நடக்கிறப்போ நீங்க வந்து கொஞ்சம் அவேரா இருக்கணும். உங்களுக்கு வந்து ஏதோ போன் லாஸ் ஆயிட்டு இருக்கு உங்க கம்ஸ்க்குள்ள. ஓகே. ஈவன் தோ உங்களுக்கு பெயின் இல்லைனாலும் டென்டிஸ்ட்ட விசிட் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்ரே எடுத்தாலே இம்மீடியட்டா தெரிஞ்சிரும். ஓகே. பேஷண்ட்டுக்கு ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். இந்த பல்லு வந்து போன் லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா, ஈவன் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேயே மொபைலா பல் இருக்கு, பல்லு ஆடுது அப்படின்னா நம்ம ட்ரீட் பண்ணி அத கரெக்ட் பண்ணலாம். நீங்க முன்னாடியே நான் சொன்ன மாரி அட்வான்ஸ்டா போறீங்க, கிரேட் 4 மொபிலிட்டி, கிரேட் 3 மொபிலிட்டி அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அத நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஓகே. முன்னாடியே வரது பெட்டர்.